படம் வந்து ஒரு திரைப்படம் 85 வருஷம் திரைப்படல வந்து வரலாற்றில ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா, இவர் வந்து மகேந்திரன் சார்கிட்ட அசோசியேட்டா பணிபுரிஞ்சிருக்காரு. முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோல வந்துட்டு என்ன வந்து சந்திக்க வரப்போ சொன்னாங்க, "வாங்க" அப்படின்னு சொன்னேன் நானு. சொன்ன உடனே அவர் வந்து அந்த கதை சொன்ன ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகா சொன்னாரு. இது நம்ம சந்திக்காத ஒரு களமா இருக்கேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த ஸ்கிரிப்ட் சொன்ன நேரம் வந்துட்டு கரெக்ட்டா ஒரு அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் தான் சொன்னார். ஸ்கிரிப்ட் சொன்னாரு. எனக்கு அவர் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே விஷுவலா தெரிஞ்சது எல்லாமே. ஏன்னா நான் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு 15 வருஷமா இருக்கேன். சினிமால ஒரு 25 வருஷமா இருக்கேன். எல்லா மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 7, 8 படம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது ஏன் தூங்கி எழுந்தா எங்களுக்கு சினிமா, ஸ்கிரிப்ட் இதான். இவர் சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு புது களமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. வெறும் ஸ்கிரிப்ட் தான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திரைப்படம் வந்துட்டு சினிமா இல்லாம மனித வாழ்க்கையே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மனிதன் காலையில 6 மணிக்கு எழுந்து இரவு 12 மணி தூங்குற வரைக்கும் சினிமா ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும் உனக்கு. சினிமா வந்து ஒரு வாழ்வியல். ஆ ஒரு படத்துல இவரு வாலி எழுதியிருப்பார். "நாம பாடுற பாட்டும், ஆடுற கூத்தும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்னு" சொல்லும். அது மாரி ஒரு நல்ல கன்டென்ட் வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் இது. சொன்ன உடனே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆயிட்ட உடனே "எத்தன பாடல்?" அப்படின்னு சொன்னேன். "சார் ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாங் வைக்கலாம் சார்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே, நான் என்ன ஐடியா பண்ணேன், நான் வந்து வாலி அண்ணன தவிர மத்த எல்லா கவிஞரோடும் டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் கண்ணதாசன் ஐயா நான் பார்த்தது கிடையாது. முத்துலிங்க ஐயா கூட ஒரு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு அரசவை கவிஞரு, இசைஞானி இளையராஜா கிட்ட ஒரு 350 பாட்டு மேல எழுதியிருக்காரு. ரஹ்மான் கிட்ட ஒரு 20 பாட்டு எழுதியிருக்காரு. அவர்ட்ட டிராவல் பண்ணணும். நான் சொல்லணும்னு நெனச்சேன். இவரு இந்த படத்துக்கு கவிஞர் முத்துலிங்கம் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏவிஎம்ல லைவ் கம்போசிங் அதாவது நீண்ட நாளுக்கு அப்புறம் லைவ் கம்போஸ் பண்ணோம். பண்ண உடனே ஆ சொன்ன உடனே கரெக்ட்டா அதிகபட்சம் ஒரு 1/2 டே தான் பண்ணோம். "சார் இன்னொரு சாங் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணீங்க" அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு. ஆட் பண்ண உடனே முத்துலிங்க ஐயா வந்தாரு. வந்த உடனே, "சார் நம்ப மாட்டீங்க சார். நான் ஒரு தத்தகாரம் குடுக்குறேன். ஒரு பல்லவிக்கு 10 பல்லவி எழுதினார்." நம்ம நெனைக்கிறோம் ஒரு ஒ அவங்க பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதெல்லாம் தப்பு. இன்னும் கரண்ட் அப்டேட்டா இருக்காங்க. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே இந்த படம் வந்துட்டு எப்படி சொல்லலாம், மறுபடியும் சொல்றேன். 85 வருஷம் சினிமா வரலாற்றிலே ஒரு அருமையான ஒரு களம் இது. காதல் கிடையாது. சண்டை கிடையாது. டூயட் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க விஷுவலா திங்க் பண்ணி பாருங்க எப்படின்னு. ஆனா, இந்த படத்தோட சின்ன கான்செப்ட் என்னன்னா, தனி மனிதன் ஒழுக்கம். தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்த கடைபிடிச்சாலே நாட்ட திருத்திடலாம். உதாரணத்துக்கு ஒரு குப்பை விழுந்திருக்கு. இந்த குப்பைய எடுத்து நான் குப்பை தொட்டில போடணும். இதுக்கு போய் நான் கார்ப்பரேஷன் எதிர்பார்த்தா நடக்காது. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த இளைஞர்லாம் வந்துட்டு எல்லாரையும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு வேற மாரி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் பெரிய ஒரு பாடமா இருக்கும். நிச்சயம் இந்த கதை வந்து எல்லா தரப்புக்கும் பிடிக்கும். சமுதாய விழிப்புணர்வு படம் தான். நிறைய பேர் சொல்கிறப்போ இதே சென்னையில் வந்து ஒரு வருஷமாக இந்த பிரச்சனை தான். நீங்கள் சொல்கிறது ட்ரையாக இருக்குது, சினிமாவுக்கான ஒரு பேட்டர்ன் கிடையாது, இல்லை பிஸ்னஸ்லாம் சுத்தமாக ஒத்து வராது எவ்வளோ. ஆனால் கதை வந்து நம்ம வந்து கர்நாடகாவிலேருந்து நம்ம ஆந்திரா வந்து எத்தனையோ டேரக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட இந்த கதை நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஒரு சீன் கூட சொல்லலை. பட் வந்து பிஸ்னஸ் இது ஒத்து வராதுன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, மாற்றணும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் இப்போ தான் புதுசாக வரேன். அந்தளவுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு மாற்றுற அளவுக்கான சக்தி எனக்கு இல்லை. ஆனால் நிச்சயம் வரும். அதுக்கு துணை வந்து மியூசிக் டைரக்டர் சகோதரர் ரகு இருக்கார், கேமராமேன் செல்லும் இருக்கார். அதோடு முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப தைரியம் கொடுக்கறதுக்கு வந்து அண்ணன் முத்துக்குமாரன். ஸோ அதனால் வந்து வரும். நிச்சயம் இந்த தமிழ் சினிமா வந்து பேசப்படும், நிச்சயம் பேசப்படும். பார்க்க தான் போகிறீங்க. இந்த படத்தோட வெற்றி விழாவில் வந்து மிக பிரம்மாண்டமாக நிச்சயமாக நடந்தே தீரும். இது எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற சினிமாக்காரங்க மாதிரி எங்களுக்கு பேச தெரியாது, பட் செயலில் காட்டுவோம். டுடே லைஃப் இந்த படம் வந்து சார் எனக்கு கதை சொன்னார். சார் இந்த படம் நான் நிறையா பேர்கிட்ட சொல்லிட்டேன், இது கமர்ஷியலாக இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க சார், இது என்ன எடுக்கலாமா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுமான்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், சரி கதை சொல்லுங்கள் சார்னு சொல்லி கதை சொன்னார். அப்புறம் அவரோட ஐடியாவும் சொன்னார். அது சொல்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஏது அவரை பற்றி நான் எதுவும் கேட்கல. கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி மகேந்திர சார் கிட்ட ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கதை வந்து இது வரைக்கும் எடுத்துருக்க தமிழ் சினிமாவில் இந்த கமர்ஷியல் படம் மாதிரியே கிடையாது. இது ஒரு பயோகிராஃபிக் படம் மாதிரி. இதில் நிறைய உணர்வுபூர்வமான சீன்ஸ், கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு தெரிஞ்ச முகமோ தேவையே இல்லை. இது ஒரு சிம்பிளாக ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு அன்றாட வாழ்க்கை, அது எப்படி எவ்வளோ யதார்த்தமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்காரு. அது நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி பெறும். எல்லாரும் ஒரு நாள் இந்த படத்தை பற்றி தமிழ்நாடே பேசும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ மகேந்தர் சார் என்ன வழியில் அவர் எப்படி யதார்த்தங்களை படம் பிடிக்கிறாரோ அது மாதிரி இவர் ஒவ்வொரு சீன்லேயும் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த டுடே லைஃப் ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும், ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். இதுக்கு அந்த அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் செலக்ட் பண்ணி ராஜ்குமார் சார் ஆகட்டும், முத்துக்குமார் சார் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஹீரோயினிங்க இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது உண்மையிலே இது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ரியல் இன்சிடென்ட் படம் மாதிரி இது வரும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்கு எல்லாத்தையும் விட இது வந்து நம்ம விஷுவல் தான், இதுக்கு சவுண்டுன்னு ஒன்று வேணும். அப்போ தான் சரி அவர் மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னாங்க. அவர் ஸ்டுடியோ போயிருந்தேன், அவர் பாடல்கள் கேட்டேன். இப்போல்லாம் யாருமே பியானோவில் கம்போஸே பண்ணுறதில்ல, அவர் நேரில் பண்ணார். அதே மாதிரி லைவ் கம்போஸ் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சார். இதெல்லாம் பார்த்தாக்கா உண்மையிலேயே இவர் என்ன நினச்சாரோ அந்த டுடே லைஃப் இந்த படம் தான், ஆர்டிஸ்ட்டு மியூசிக் எல்லாமே கதை தான். ஸோ அந்த கதையில் கரெக்டாக அவர் பண்ணி வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் அடையும்.